கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்தில் ஆமென் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன் தொடர்ந்து நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஆங்காங்க என்று பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் அல்லேலூயா ஆவியானவர் நம்மோடு பேசினார். விழுந்து போகாத வீடு சோத்திரம். 2 வீடு கட்டப்பட்டிருந்தது. ஒரு வீடு கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருந்தது. இன்னொரு வீடு அல்லேலூயா மணலின் மேல் கட்டப்பட்டிருந்தது. சோத்திரம். அங்கே பெருமழை, பெரும் வெள்ளம், அல்லேலூயா பெருங்காற்று அடித்த பொழுது ஒரு வீடு நிலைத்திருந்தது, இன்னொரு வீடு விழுந்து போனது, விழுந்து அழிந்து போனது என்று நாம் வேதத்தில் வாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அங்க கேட்டோம். ஸ்தோத்திரம். நம்ம வீடு விழாமல் நிற்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை வீடு என்றால் நம்முடைய வாழ்க்கை அசையாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், என்ன சோதனை என்ன பாடுகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வீடு நிலைத்திருக்க வேண்டும் என்றால், ஆமென் 3 விஷயத்தை சொன்னேன். 1, வீட்டுக்குள் ஜெபம். ஆமென். வீட்டுக்குள் ஜெபம். அது நம்முடைய வாழ்க்கையை வீட்டை நம்முடைய அல்லேலூயா அசைக்காது, விழப்பண்ணாது. 2வது அல்லேலூயா வீட்டுக்குள் தூதன். ஆமென். நம்ம வீட்டுக்குள் தூதன் இருந்தால், நம்ம வீட்டுக்குள் தேவ மனிதர்கள் என்கிற தூதன், தேவன் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தூதன். அல்லேலூயா. ஒரு தூதன் 160,000 பேரை வீழ்த்துகிற ஒரு தூதன். சோதரம். ஆமென். அப்படிப்பட்ட தூதன்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நம்ம கூட பயணிக்கிற நம்மோடு இருக்கிற தூதர்கள் இருக்கிறார்கள். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3வது சொன்னேன், வீட்டுக்குள் காணிக்கை. இயேசு இருந்த வீட்டுக்குள் காணிக்கையாக பொக்கிஷங்களை திறந்து ஆமீன் பொன்னையும் அல்லேலூயா அப்புறம் தூப வர்க்கங்களையும் வெள்ளை போலங்களையும் கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். வீட்டுக்குள் காணிக்கை கொடுக்க வேண்டும். வார்த்தை என்கிற அந்த பொக்கிஷத்தை ஆமீன் அல்லேலூயா தேவனுக்காய் கொடுக்க வேண்டும். விசுவாசம் என்கிற அல்லேலூயா அந்த அல்லேலூயா பொன்னை அல்லேலூயா கர்த்தருக்காக ஆமீன் வீட்டுக்குள் கொடுக்க வேண்டும். விசுவாசம் எப்போது நம்பிக்கை நம்ம வீட்டுக்குள் இருக்க வேண்டும். ஆமீன் அல்லேலூயா வெள்ளை போலம் அபிஷேகத்திற்கு அடையாளம், அழைப்புக்கு அடையாளம். தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அழைப்பு, அபிஷேகத்தை ஆமென் அல்லேலூயா தேவனுக்காய் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வீட்டுக்குள் ஆமென் விழுந்து போகாது, அசைக்கப்படாது, அது நிலை நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். டேவிட் அவனை கொண்டு விட்டுட்டான். ஆமென். சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது சொன்னேன் அல்லேலூயா காணிக்கை. வீட்டுக்குள் காணிக்கை. அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இன்றைக்கு ஒரு வீட்டை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, ஏன் வீடு அல்லேலூயா விழுந்து போகுது, ஏன் வீடு அல்லேலூயா விழ வேண்டிய நிலை வருகிறது, ஆபத்து வருகிறது, பல சூழ்நிலை வருது, என்னால் ஏன் நிற்க முடியல அப்படிங்கிற அல்லேலூயா ஏன் அந்த வீடு விழுந்து போவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதை சோத்திரம் 2வது வார்த்தையில நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா 7 வித ஆவிகள் சோத்திரம் நம்மை விழ பண்ணுகிற, விழுந்து போக பண்ணுகிற 7 வித ஆவிகள். சோத்திரம். ஒரு பிசாசு, ஒரு அசுத்தாவி வீட்டுக்குள் வந்து அது வந்து பார்த்து திரும்பி போய் எத்தனை ஆவி கூட்டிட்டு வருது? 7 ஆவிகளை கூட்டி. உங்க வீட்டுக்குள்ள இந்த 7 ஆவி இருந்ததுன்னா இன்னைக்கு அதை விரட்டிடுங்க, உங்க வீடு நிலை நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக இன்னொரு வீட்டை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, விழுந்து போகாத இன்னொரு வீடு அல்லேலூயா அந்த வீட்டை காண்பித்து கொடுத்து, அல்லேலூயா பின்பதாக விழுந்து போவதற்கான காரணம் என்ன என்கிற அந்த ஆவியை குறித்து, வீட்டுக்குள் இருக்கிற ஆவிகளை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அல்லேலூயா. வீடு விழாது. சொல்லுங்க அந்த வார்த்தைய. வீடு விழாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விழுந்து போகாத வீடு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் வீடு விழாது. ஸ்தோத்திரம். ஆமென். விழுந்து போகாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை நமக்கு நிலைநிறுத்த செய்வாராக. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். யோவான் எழுதின அல்லேலூயா சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலகமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராற்றல் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் பூசி தலை மயிரால் தன் பாதத்தை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 4வது சொல்றேன், போன வார்த்தையோட கண்டினியூஸ் சொல்றேன். வீட்டுக்குள் பரிமளம். சொல்லுங்க இந்த வார்த்தைய.
வீட்டுக்குள் தைலம், பரிமளம், வாசனை. வீட்டுக்குள் வாசனை இருக்கணும். என்ன வாசனை? சாம்பார் வைக்கிற வாசமா, ரசம் வைக்கிற வாசமா? சோத்துறோம். அல்லேலூயா. கறி சமைக்கிற வாசமா? சோத்துறோம். என்ன வாசனை வீட்டுக்குள் இருக்கணும்? அல்லேலூயா. பரிமளத்தின் வாசனை அந்த வீட்டை நிரப்பி இருந்தது, அந்த வீட்டை நிரம்பி இருந்தது. சோத்துறோம். அல்லேலூயா. பரிமளத்தின் வாசனை. அல்லேலூயா. விலையேறப்பட்ட தைலத்தின் வாசனை. இயேசு இருந்த வீட்டுக்குள், மரியாள் இருந்த வீட்டுக்குள் ஒரு வாசனை நிறைந்திருந்தது. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள் தேவனுடைய வாசனை இருக்கணும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, தேவனுடைய வாசனை வீட்டுக்குள் இருக்கா? கேளுங்க, கேளுங்க. காந்திமா, உங்க வீட்டுல தேவனுடைய வாசனை இருக்கா? கேளுங்க. சிப்போரம்மா, இருக்கா உங்க வீட்டுல தேவனுடைய வாசனை இருக்கா? ஆமென். கர்த்தருடைய வாசனை வீட்டுக்குள்ள வீசுதா? கர்த்தருடைய வாசனை வீட்டுக்குள்ள அடிக்குதா? கர்த்தருடைய வாசனை வீட்டுக்குள்ள முழுவதும் நிரம்பி இருக்கிறதா? தேவன் இருக்கிற வீடு வாசமா இருக்குதா, நாரி இருக்கா? சொல்லுங்க. நாரி இருக்கிற வீடா, வாசனை உள்ள வீடா? எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பலவிதமான சூழ்நிலைகள் அனுபவிக்க மோதி அழிந்து விழுந்து போகிற நிலையில் இருக்கிற வீடா? இல்ல வாசனை திரவியம் நிரம்பி இருக்கிற, வாசனை தைலம் அடிக்கிற என் வீடு அல்லேலூயா விழுகாது, அது விழுந்து போகாது. ஓ, இந்த வீடு நிலை நிற்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விலையேறப்பட்ட தைலத்தை உடைத்து இயேசுவினுடைய ஆமென் அல்லேலூயா பாதத்தில், தலைமயிரில் ஊற்றினால், துடைத்தால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சரீரத்தில் ஊற்றினால் அது விலையேறப்பட்ட தைலம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது விலையேறப்பட்டது. சீசரோட சொல்றாங்க பாருங்க. ஆமென். 5ஆம் வசனம் சொல்லும்போது, இந்த விலையேறப்பட்ட தைலத்தை வித்து அதை தரித்திர கொடுத்திருக்கலாமே, அவ்வளவு விலையேறப்பட்டது. பணாச பிடிச்சவங்க அல்லேலூயா தைலத்தை இயேசுவுக்காக செலவு பண்ணாம, தேவனுக்காக செலவு பண்ணாம யாருக்காக செலவு பண்ண போகிறீங்க? சோத்துறோம். உங்க வீட்டுக்குள் வாசனை இருக்க வேண்டும். வாசனை என்றால் என்ன அப்படிங்கிற சில விஷயத்தை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். வீட்டுக்குள் வாசனை இருக்கணும். என்ன வாசனை இருக்கணும்? வீட்டுக்குள், நம்ம வீட்டுக்குள் எப்போதும் தேவ வாசனை, ஓ அல்லேலூயா, ஆவியானுடைய வாசனை நம்ம வீட்டுக்குள் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1 வாசனை. அல்லேலூயா. வீட்டுக்குள் வாசனை. என்ன வாசனை வாசிக்கலாம்? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 11:3. எடுத்தவர்கள் வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். போதும். அல்லேலூயா. அப்போ வாசனை என்றால் வீட்டுக்குள் தேவனுடைய வாசனை என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற வீடு அசைக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற வீடு அசையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை அசையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வீடு ஒரு நாளும் அசைக்கப்பட முடியாது. சத்துரு அதை மேற்கொள்ள முடியாது. எந்த கிரியைகளும் மேற்கொள்ள முடியாது. எந்த அழிவுகளும் அதை நோக்கி வராது. கர்த்தருக்கு பயப்படுகிற வீடா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற வீடு ஆசீர்வாதமான வீடா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற வீடு திராட்சை கொடியை போல இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற வீடு ஒலிவ கன்றை போல இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற வீடு சீயோனிலிருந்து ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற வீடு பிள்ளைகள் 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 காலம் வரைக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் கையின் பிரயாசத்தின் பலனை சாப்பிடுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். சோத்திரம். அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். சோத்திரம். அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பார். அவன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார். விதமாக கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நீ அல்லேலூயா எருசலேமின் வாழ்வை காண்பாய். பிள்ளைகள் உண்டான சமாதானத்தை காண்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம், கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை தேடுகிற, ஜெபிக்கிற குடும்பங்கள் வாசனை உள்ள குடும்பம். அந்த வீட்டில் ஜெப சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அந்த வீட்டில் பாடல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த வீட்டில் தேவனுடைய சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வீட்டில் மகிழ்ச்சி எப்போது இருந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தை அங்கு எப்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கும். தேவன் இருக்கிற வீடாக, சமாதானம் உள்ள வீடாக எப்போதும் அங்கு இருக்கும். கர்த்தருக்கு பயப்படணும். பேய் பிசாசுக்கு பயப்படுகிற வீடா இருக்க கூடாது.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருண்ட வீடா இருக்கக்கூடாது, வெளிச்சத்தின் வீடா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற வீடு. உள்ள போகும்போது, வீட்டுக்குள்ள இருக்கும்போது, வரும்போது, போகும்போது வீடு கர்த்தருக்கு பயப்படுகிற வீடு என்று சொல்லப்பட வேண்டும். யார் பார்த்தாலும் சொல்லணும், இது கர்த்தருடைய வீடு, இது ஏசப்பா தங்குற வீடு, ஐயோ இந்த வீடு இது தேவன் வசிக்கிற வீடு என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வாசனை வரணும். சொல்றாங்களா? உங்க வீட்டை பார்த்து சொல்றாங்களா? சொல்லுங்க ஒரு ஆமே. உங்க வீட்டை பார்த்து சொல்றாங்க, ராத்திரி பகல் ஆனா வீட்டுல ஒரே சண்டையா இருக்கு, சத்திரவா இருக்கு, என்ன வீடு இது, வீடா இது, வீடா இது, என்னத்த அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வீடு இருக்கா? ஆமேன்னு வர மாட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல பாத்திரம் சத்தமா கேக்குது. அல்லேலூயா. பாத்திரம் உருளுற சத்தமா கேக்குது, பாத்திரம் அடிக்கிற சத்தமா கேக்குது, இங்க ஒரே சத்தமா இருக்குது, கீச்சு குரலா இருக்குது, அழுக சத்தமா இருக்கு, வேதனை உள்ள சத்தமா இருக்கு என்று பலர் சொல்ற சத்தமா இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை அல்லேலூயா பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற வீடு. சோத்திரம். இரண்டாவது வாசனை என்றால் என்ன? அல்லேலூயா சோத்திரம். 2 கொரிந்தியர் ஆமே 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2:14. வேகமா சில வசனங்கள் எடுத்து வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வாசனை? அவரை அறிகிற அறிவு. அல்லேலூயா சொல்லுங்க. நாம் யாரு? கர்த்தரை அறிந்தவர்கள். எத்தனை பேர் கர்த்தரை அறிஞ்சவங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எங்க போனாலும் நம்ம வெற்றி பெறுவோம், எங்க போனாலும் நம்ம மூலமா ஒரு ஆசீர்வாதம் வரும். அப்படிப்பட்ட வாசனை நீ வீசணும். அல்லேலூயா. காட்டுக்கு தோப்புக்கு வேலைக்கு போகும்போது, வேலைக்கு போற இடத்துல வெத்தலை வாக்கு போட்டு அப்படி இருந்தீங்கன்னா சோத்திரம். வீட்டுல வரும்போது பைபிளை தூக்கிச்சு நம்ம சபைக்கு போற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை போகிறோம். வேலைக்கு போற இடத்துல வெத்தலை வாக்கு போட்டுறோம், புகழைய போட்டுறோம், புகைய ஊதிடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போதும் ஆமென் அல்லேலூயா எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு ஆமென் சொல்லுங்க அவரை அறிகிற அறிவின் வாசனை. என்ன வாசனை வீசுது நம்ம மேல? குடிகார வாசனை நம்ம மேல வீசுதா? பாக்கு வாசனை நம்ம மேல வீசுதா? வெத்தலை போட்ட வாசனை நம்ம மேல வீசுதா? கெட்ட வார்த்தை பேசுகிற, அதெல்லாம் பின்னாடி வரேன் நான். அந்த ஆவிகளை குறித்து பேசும்போது அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். சோத்திரம். அல்லேலூயா. என்ன வாசனை மேல் வீசுது? ஒருத்தர் பேசும்போது நம்ம எப்படி பேசுறோம்? பேசும்போது இயேசுவே பேசுற மாதிரி சொல்றாங்களா, இல்ல இது என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்றாங்களா? என்ன வாசனை வீசுது? எந்த இடத்துல எங்க போனாலும் என்ன வாசனை வீசணும்? அவரை அறிகிற அறிவின் வாசனை. பஸ்ல போனாலும் மத்தவங்க சொல்லணும், உன்னை தெரியாதவங்க அறியாதவங்க சொல்லணும், இவன் மேல நல்ல வாசனை வருது, இவன் பேச்சு, இவன் நடக்க செய்க, அவன் தேவனை அறிகிற அறிவை வெளிப்படுகிறது என்று சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயம் முடிஞ்சு சர்ச்சு முடிஞ்சு பஸ்ல ஏறி போனோம்னா எவ்வளவு ஒருத்தி காலை மிதிச்சிருவா, அவளை கெட்ட வார்த்தையை திட்டு. ஆராதனை முடிஞ்சிட்டு பஸ்ல ஏறின உடனே பஸ்ஸுக்குள்ளேயே கெட்ட வார்த்தை. இதை இப்ப பாஸ்டர் வந்து பார்த்தாரு. எவ்வளவு போய் சீட்ல உக்காந்துட்டானா அவன் மேல இறங்குற வரைக்கும் அவன் மேல முறைச்சிட்டு அவன் நல்ல பார்த்துட்டு முறைச்சிட்டு பேய் முறைக்கிறது. கையில் என்ன இருக்கு? கையில் என்ன இருக்கு? கர்த்தரை அறிந்த அறிவை வாசனை இருக்கு. வெளியே போற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? ரேஷன் கடையில நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. வர்றது லேட்டு, வந்து நிக்கிறது முன்னாடி வரிசையில. இப்ப இவ்வளவு நேரம் வரிசையில் நின்றவங்க எங்க போய் நிற்பாங்க? சண்டை. ரேஷன் கடையில போய் சீமனை வாங்குற இடத்துல சண்டை, அரிசி வாங்குற இடத்துல சண்டை. ஆமேன வர மாட்டி. அல்லேலூயா வர மாட்டி. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல வந்தா பிள்ளை கூட சண்டை, புருஷன் கூட சண்டை, எல்லாத்துக்கூடையும் சண்டை. தேவனை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட வேண்டும். அவன் தான் வெற்றி பெற்றவன், அவன் தான் வெற்றி உள்ளவன், அவன் தான் ஜெயம் உள்ளவன். அவளை அந்த வீடு அந்த வாழ்க்கைத்தான் விழுந்து போகாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். வீட்டுல ஏதோ ஒண்ணு இல்ல, வீட்டுல குறை வந்துச்சுன்னா உடனே திட்டுறது, புருஷனை திட்டுறது, பிள்ளைகளை திட்டுறது, எல்லாத்தையும் திட்டுறது. சோத்திரம். ஆமேன்னு வர மாட்டி.
சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனை அறிகிற அறிவின் வாசனை. அதான் அழகா எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்கு. எப்போதும் எங்களை சோத்ரு எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு, எல்லா இடத்திலும் எங்களை கொண்டு சோத்ரு தேவனை அறிகிற வாசனை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. வீட்டுல எப்படி வாசனை கொடுக்கிறோம், வீட்டுல எந்த மாதிரி நம்ம புருஷனை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், மனைவியை நேசிக்கிறோம், எப்படி வாசனை கொடுக்கிறோம். அவன் செத்துட்டு போறான், போய் தொலையிட்டோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காப்பி கொடுத்தாலும் தேவனை அறிகிற காப்பி கொடுக்கணும். என்ன ஆமென் வர மாட்டேன். இந்த காப்பி குடிச்சுதான் அவன் பெருசா வாழ்றான். என்னத்தை கருமத்தை போடு. காப்பி போட தெரியல வீட்டுக்குள்ள. இன்னும் புருஷன் திட்டாம, குடும்பத்துல திட்டாம, மற்றவங்க திட்டாம, பேசாம எப்படி இருப்பாங்க? ஆமென் வர மாட்டி. இன்னும் சிலர் பெண்களுக்கு சோறே ஆக்க தெரியல. பக்கத்துல பார்த்து கேளுங்க, சோறு நல்லா ஆக்க தெரியுமா கேளு. என்ன எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறேன். நீங்களும் கத்துக்க, கொஞ்சம் வாழ்க்கையில தேவைப்படும். சோறாக்க தெரியுமான்னு கேளுங்க. என்ன சொல்றாங்க கேளுங்க. சோறாக்க தெரியுமான்னு கேளுங்க. தேவனுடைய வாசனை வெளிப்படுதாங்க. ஹலோ ஆமென் சொல்லுங்க. சாப்பாடு போட்டா வாசனையோட சாப்பிடுறதுக்கு, ருசியோட சாப்பிடுறதுக்கு, ஆண்டோட நாம மகிமைக்கா சாப்பிடுறதுக்கு வாய் நல்லா இருக்கா? எப்ப பார்த்தாலும் திட்டுறது, எப்ப பார்த்தாலும் பேசுறது. நீங்க நல்லா அப்படி ஆக்கி போடுங்க, ஒண்ணு திட்ட மாட்டாங்க. இயேசுவின் நாமத்துல சாப்பாடு ஆக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்துல எல்லாம் செய்யுங்க. எங்க அம்மா எப்ப உதாரணம் சொல்லுவாங்க, எப்ப என்ன செஞ்சாலும் சோத்திரம் போடுவாங்க. அரிசி போடும் போதும், என்ன குழம்பு வைக்கும் போது, என்ன பண்ணாலும் சோத்திரத்தை தான் செய்வாங்க. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது, சத்தமா வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சாப்பாடு ஆக்குங்க. குடும்பத்துல நல்ல சோறு ஆக்கி தின்னுங்க. எங்க கொண்டு கோட்டை கட்ட மாட்டீங்க. ஆக்க தெரியாட்டி பாஸ்ட் கேளுங்க, பாஸ்ட் சொல்லி தரேன். ஆமே அல்லேலூயா. நல்ல குழம்பு வச்சு பழகுங்க, நல்ல குழம்பு வையுங்க. அடிக்கிற வெயிலுக்கு தாழ்த்தி சாப்பாடு. ஒப்பம் அவளுகளை சோறு ஆக்குறாங்க. சோறு ஆமீன வரமாட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. ஈஸியா வேலை முடிச்சிடும் செஞ்சிடறது. வீட்டுல வாசனை வரும், சட்டி தான் வரும், கரண்டி தான் வரும், சப்பாத்தி கட்ட தான் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. புருஷமாருக்கு நிறைய வீட்டுல அல்லேலூயா பிள்ளைகள் சம்பாதிக்கிற காசு கொண்டு வீட்டுல கொடுக்கறதுல சரியா? ஏன் தெரியுமா? நீ சரியா சாப்பாடு செய்யாதனால வெளியே சாப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டுல நல்ல வாசனை வரணும். அதுக்கு நீங்க தேவன் அறிஞ்ச அறிவு இருந்துச்சுன்னா வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா செய்யற ஐட்டம் எல்லாம் வாசனையா வரும். முதல்ல ஆவிக்குரிய வாசனை, ரெண்டாவது மாம்சக்குரிய வாசனை வெளிப்படும். என்ன ஆமீன வர மாடி. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன குழம்பு வச்ச? வெங்காய குழம்பு கொண்டு குப்பையில ஊத்து. நல்ல குழம்பு வைக்க தெரியாது. என்ன பண்ண? சோறு நிறைய தாளிச்சுட்டேன். தாளிச்சலாம், உன்னைய தாளிக்காம விட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வாசனை எல்லா இடங்களும் தேவனை கொண்டு செய்கிற வாசனை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்களுக்கு செய்கிற சமையலை கூட பெண்களுக்கு தெரியறது இல்ல. இப்படி சொல்லட்டுமா, எனக்கு தெரிகிற சமையல் கூட உங்களுக்கு தெரியாது சிலருக்கு. ஒத்துக்கிறீங்களா? பரவாயில்ல, ஒத்துக்கிறதுக்கு நல்லா கை தூக்கிட்டீங்க, பரவாயில்ல, வாழ்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தெரிஞ்சுகிட்ட கேட்டாவது கொஞ்சம் அல்லேலூயா பழகுங்க. அக்கா எனக்கு இந்த குழம்பு வைக்க தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுக்க. அப்படியே அது என்னமா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் எல்லாம் வர, தூக்கி போடு குப்பையில. நான் சொல்றது வழங்குதுங்களா? இருக்கிறத கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக வாழுவோம். குடும்பத்துல சந்தோஷம், குடும்பத்தை கட்டுவோம், வீட்டை கட்டுவோம், வீட்டுக்குள்ள வாசனை வெளிப்படட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நிறைய வீட்டுல போய் பார்த்தா குண்டா சட்டிகள்லாம் பார்த்தா சாப்பிடுற மாதிரியே வச்சிருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள வாசனை இருக்கு. ஆண்டவர் என்ன வேற மாதிரி பேசுறாரு தெரியல என்னன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணும்போது ஒத்த கண்ணுல பார்ப்பேன். உங்க குண்டா சட்டிகள்லாம் வைக்கிற கிச்சன் ஐட்டத்தெல்லாம் பார்ப்பேன், கொஞ்சம் எட்டி பார்ப்பேன். மனுஷன் பாக்குற மாதிரியா இருக்குது வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள தேவ வாசனை, தேவன் பிரசன்னம், தேவன் இருக்கிற வீடு வாசனை உள்ள வீடா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், அது ஆசீர்வாதமா இருக்கணும். எங்களை கொண்டு எல்லா இடத்திலும் வெட்டி சிறக்க பண்ணுகிற தேவன். வாசனை உள்ள வீடு, குறை சொல்லாத வீடு, குறை அறிவிக்காத வீடா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
என் புருஷன் என் சமையல்ல குறையே சொல்றதில்லைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கை உயர்த்தல பாருங்க, ஒரு கை உயர்த்தல பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த சைடு கேட்கிறேன், என் மனைவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஐயா கை தூக்கி இருக்கிறார், அம்மாவுக்கு பாராட்டு. அல்லேலூயா. எதுக்கா கை தூக்குனாருன்னு தெரியல, முடிஞ்சு கேட்டா தெரியும். சரி, நல்ல உண்மையா கை தூக்கி இருக்கிறான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. டேய் பசங்களா, நீங்க கூட ஒருத்தரும் கை தூக்கலையாடா, பரிதாபமா இருக்கடா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற வாசனை. இரண்டாவது, கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போருக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம். கெட்டுப்போருக்குள்ளும் மரணக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையா இருக்கிறோம். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வாசனையா இருக்கணும்? ஜீவ வாசனை. நம்ம போற சோத்துல ஜீவனம் போயிருது. ஆமேன்னு வரமாட்டி அல்லேலூயா சொல்லுங்க. சில வீடுகளுக்கு நான் வருவோம் பாருங்க, வீடு விசிட்டிங் வருவோம் பாருங்க, சோத்துறோம் அல்லது ஏதாவது வீட்டு அல்லது பிரேயருக்கு வருவோம் பாருங்க, நீங்க டீ வச்சு கொடுக்குறீங்க பாருங்க, அவ்வளவு டேஸ்டுங்க. சிலர் அதனாலேயே டீ வச்சு கொடுக்கறது இல்ல, பாஸ்டர் டீ சாப்பிட மாட்டாரு அப்படின்னு அவங்க தப்பிச்சுக்குவாங்க. என்ன ஆமேன்னு வரமாட்டி. எனக்கு டீ வைக்க தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொய் சொல்ல கூட உங்க வீட்டுல வந்து டீ குடிச்சிருவேன் அப்புறம் நான். சிலர் அதனாலேயே காபி போட்டுறாங்க, ஹார்லிக்ஸ் போட்டுறாங்க, பூஸ்ட் போட்டுறாங்க. டீ வச்சா அவன் தப்பிக்க முடியாதுல்ல. நாம என்ன வர மாட்டேன். ஜீவனுக்கு ஏதுவான வாசனை, கர்த்தருக்குள் ஜீவனுக்கு ஏதுவான வாசனை கொடுக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். சம்பாதிப்பது உண்மையா சம்பாதிக்கணும். புருஷமாளுக்கு சொல்றேன், உண்மையா சம்பாதிக்க, உண்மையா கொடுக்கணும், உண்மையா குடும்பத்தை நடத்தணும். ஜீவன் குடும்பத்துக்குள் உங்கள் நிமித்தம் ஒரு ஜீவ வாசனை வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சம்பாதிக்கிறீங்களா, உழைக்கிறீங்களா, சொல்லிட்டு காசு எடுங்க. ஏமா இவ்வளவு சம்பாதிச்சா இவ்வளவு எடுத்து எனக்குன்னு என்ன செஞ்சுட்டேன், எடுத்துட்டேன், தப்பே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. சில இடத்துல சொல்லாம எடுக்க வேண்டி வருது, ஏன்னா அவங்க அப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஜீவ வாசனை. உங்க குடும்பத்துல மனைவி, கணவன், பிள்ளைகள், உங்க குடும்பம் ஜீவ வாசனை கொடுக்கலா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாசனை வீட்டுல இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் ஆமென் 8ஆம் அதிகாரம் சோத்திரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். டக்குன்னு வாசிங்க, நான் சொல்ற வசனங்களை. ஆமென். ஆதியாகமம் 8:21. சுகந்த வாசனையாய் கர்த்தர் நுகர்ந்தார். பாருங்க, கர்த்தர் நோவாவின் வாசனையை கர்த்தர் நுகர்ந்தாராம். கர்த்தர் பாராட்டுற அளவுக்கு ஒரு வாசனை நோவாவின் மேல இருந்து வந்தது. ஆமென் சொல்லுங்க. தமிழ்நாட்டின் நம்பர் 1 வாசனை எது தெரியுமா? சொல்லுங்கடா. தமிழ்நாட்டின் நம்பர் 1 வாசனை திரவியம் எது? இப்படி முழிக்கிறீங்களே, ஃபாக் சென்ட் தான் தமிழ்நாட்டின் நம்பர் 1. என்ன ஆமேன வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வாசனையை கர்த்தர் கேட்கல, பர்ஃபியூமுடைய வாசனை ஆண்டவர் கேட்கல. தேவனுக்கு செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு உகந்ததாய் மாறணும். பாருங்க, தேவன் என்ன சொன்னாரோ நோவா அதை அப்படியே செஞ்சார். அங்க ஒரு ஆறு இல்ல, அங்க ஒரு குளம் இல்ல, அங்க ஒரு கடல் இல்ல, எதுவுமே இல்ல. ஆண்டவர் நோவா கிட்ட பேழையை கட்ட சொன்னார். பேழையை கட்டும் போது இப்படி எல்லாம் கட்டி இப்படி எல்லாம் செய்யணும் சொல்லி கர்த்தர் எல்லாம் சொல்றாரு. நோவா பேலை கட்டும் போது அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் நோவா பார்த்து கேவலமா பேசுறாங்க. எதுக்கு நோவா பேலை கட்டுறாரு, எதுக்கு இப்படி இவ்வளவு பெரிய பேலையை கட்டுறாரு, என்ன இங்க வந்துருச்சு, என்ன தண்ணி இருக்கா, ஆறு இருக்கா, குளம் இருக்கா, அவன் கடல் இருக்கா, என்ன இருக்கு அப்படின்னு அவனை குறிச்சு ஏளனமாய் பேசினார்கள். ஆனா நோவா கர்த்தர் செய்த காரியங்களை அப்படியே செய்து முடித்தார். கர்த்தருக்கு பலிபீடமும் கட்டினான். சோத்திரம். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அது ஒரு வாசனை. தேவன் சொல்லுவதை செஞ்சு முடிக்கிற ஒரு வாசனை. பாஸ்டர் ஒரு காரியம் சொல்றாருன்னா அதை செய்து முடிக்கிற ஒரு வாசனை.
கீழ்ப்படிவது, அப்படியே செய்வது, அப்படியே நடப்பது ஒரு வாசனை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மூன்றாவது வாசனை என்ன? அல்லேலூயா, கர்த்தருக்கு செய்கிற காரியம் ஒரு வாசனையா இருக்கும். நீங்க தேவனுக்கு செய்கிற காரியம், தேவன் அதை முகர வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதம் அது மேல் தருவார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அவங்க பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்தார்? காத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் நுகர வேண்டும், முகர வேண்டும், ருசிக்க வேண்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அப்படிப்பட்ட வாசனை நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நாலாவது ஒரு வாசனை சொல்றேன். ஆதியாகமம் 27:27 வாசிங்க. ஆதியாகமம் 27:27. முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனையை மோந்து, இது என் குமாரனுடைய வாசனை, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தன்னுடைய சோத்திரம், கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய பிள்ளை, இது வயல்வெளியின் வாசனை அப்படின்னு தன் தகப்பன் நுகர்ந்து சொல்றார். சோத்திரம். கண்ணு தெரியாதவருக்கு, ஈசாக்கு கண்ணு அது மங்கி போயிடுச்சு, முதிர் வயதாயிருச்சு, கண்ணு இருட்டாடுச்சு, கண்ணு தெரியல. தன் மகன் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறார்? நுகர்ந்து மோந்து பார்த்து அந்த வாசனை வச்சு சொல்றார், இவன் வயல்வெளியில் இருந்தவன், இவன் என்னுடைய மகன் என்று அவன் வாசனை வச்சு சொல்றார். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆனமல் ஐபிஎஸ் சபையினுடைய பிள்ளைன்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா. நிறைய பேர் கை தூக்காம இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும், நீங்க கர்த்தருடைய பிள்ளை, பிசாசின் பிள்ளையா, சாத்தான் பிள்ளை, உலகத்தின் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. இது என் பிள்ளை, வயலில் இருக்கிற பிள்ளை, சபையில் இருக்கிற பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைன்னு அது ஒரு வாசனை. எத்தனை பேர் அந்த வாசனையை காட்டுறீங்க? நான் தேவனுடைய பிள்ளை, எல்லா இடத்திலும் எங்க போனாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படிங்கிற வாசனைங்க கொடுக்கணும். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. கடைசியா அந்த வாசனைய சொல்லி நம்ம அடுத்த காரியத்துக்கு நேரா சொல்லுவோம். சோத்திரம். ஆதியாகமம் 34 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பார்த்து என் வாசனை நீங்கள் கெடுத்ததினால் என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படிக்கு என்னை வெற்றி போடுவார்களே. அஞ்சாவது, கர்த்தருக்குள் சாட்சி. அந்த வாசனை கொடுக்கணும். யாக்கோபு சொல்றார், இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களா? என் குடும்பம் சின்ன குடும்பமா இருந்தாலும் சாட்சியா இருந்ததல்ல. என் குடும்பம் கொஞ்சம் குடும்பம், சின்ன குடும்பம் இருந்தாலும் நல்ல உண்மையுள்ள குடும்பம் இருந்தது. நீங்க 2 பேர் பண்ண வேலைத்தனத்தினால இப்போ அவர்களை கண்டு திரும்ப திரும்ப நமக்கு நம்ம பகை உண்டாக்குவாங்க. நம்முடைய சாட்சி எல்லாம் போயிருச்சே. அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். ஆமாவே, எஸ் ஆமன், கரெக்ட். எத்தனை பிள்ளைகள்? அதுல ஒரே ஒரு புள்ள தீனாள், மற்றதெல்லாம் பையன். ஒரே ஒரு பொண்ணு தீனாள். அவ லவ் பண்ணி, அவன் ஒருத்தனை லவ் பண்ணி சோத்துறான். அந்த அதிகாரத்தை 34 அதிகாரத்தை வாசி பாருங்க. லவ் பண்றவங்க வாசி பாருங்க. ஆசை காட்டி மோசம் பண்ணி அவனை கெடுத்து மோசம் பண்ணிட்டான். ஏமாறு அப்படிங்கிற ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? பாவம், வேசித்தானோ. அவளை ஒரே மகள் கெடுத்து விட்டான். யாக்கோபு நினைச்சு ஃபீல் பண்றா, என் சாட்சி போயிருச்சே, இந்த ஒரு பிள்ளை நிமித்தம் ஒரு சாட்சி போயிருச்சே. இதை கேள்விப்பட்ட சிமியோன் லேவி என்ன பண்றாங்க? நல்ல வீச்சர்வல் கொண்டு போய் அவனை போட்டு வெளுத்து கட்டி அவனை அடிச்சு கொன்னே போட்டாங்க. ஹலோ, இதுவும் பாவம்னா இதுவும் என்னது? பாவம். தாங்க முடியாம கொண்டு அவன் முதல்ல அவனுக்கு கொலைகாரன் 2 பேருமே, சிமியோனு லேவியும். அவங்க அப்பா அல்லேலூயா ஆசீர்வதிக்கும் போதே சொல்றார், அவன் பட்டயம். அவங்க 2 பேரும் ஜோடியா தான் சொல்லுவார். சோத்து கோலக்காரனுங்க அடிக்கிறது ஒண்ணு பண்ணிடுவாங்க. சாட்சி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க.
இந்த சபைக்கு வர்றீங்கன்னா இந்த சபை சாட்சி உள்ள சபை. சாட்சியை கெடுக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாது. அந்த வாசனை எப்போது இருக்கணும். அல்லேலூயா. கல்யாணம் பண்ண ஆசையா இருக்கா? பாஸ்டர் கூட்டு நைஸ் அவங்க அம்மாட்டி சொல்லணும். அப்படி நாங்க எங்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துறேன். பொண்ணு நான் பாத்துறேன், பையன் நான் பாத்துறேன். எப்படி பையன் வேணும், எப்படி பொண்ணு வேணும் சொல்லுங்க, நான் பாத்துறேன். அவசரப்படாதீங்க. சாட்சியை கெடுத்துறாதீங்க, வாசனையை கெடுத்துறாதீங்க. பாஸ்டர் சுண்டுன ரத்தம் வரணும் பாஸ்டர், வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு. சுண்டாமே ரத்தம் வரும். விளையாட்டுக்கு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெண்ணை பார்க்கணுமா, பையன் பார்க்கணுமா? நீங்க அல்லேலூயா. பிள்ளைகளோட தாயா இருந்தாலும் தாப்பனா இருந்தாலும் வந்து சொல்லுங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பெண்ணை ஒரு பையனை பாருங்க பாஸ்டர். போவோம், வாங்க பாப்போம், செய்வோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அது நிமித்தம் தேவனுடைய வாசனை வெளிப்படும். அது நிமித்தம் தேவனுடைய சாட்சி வெளிப்படும். நல்ல குடும்ப சாட்சிகள், நல்ல உங்க வீடு யாராலும் அசைக்கப்பட முடியாமல் இருக்கும். பிள்ளைகளை கவனிங்க. பிள்ளைகள் ஏற்ற காலம் வரும்போது அந்தந்த காலத்தில் நேர்த்தி எல்லாம் செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்தந்த வயசுக்கு அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற செய்யுங்க. சோத்திரம். 16 வயசுலயே கல்யாணம் பண்ணி அல்லேலூயா 17 வயசு முடியறதுக்குள்ளேயே ஒரு ஒண்ணு பெத்து சோத்திரம். அல்லேலூயா 18 வர்றதுக்குள்ள 3 பெத்துறது சோத்திரம். 35 வயசுல போய் சேர்ந்துடுறது. என்ன ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. 30 வயசு வர்றதுக்குள்ள அது ஒண்ணு கல்யாணம் பண்ணி அது லவ் பண்ணி அது ஒரு பிள்ளை பெத்துரும். யாருக்கு 35 வயசு? கேடுகட்ட உலகமாய் மாறி போயிட்டு இருக்கு இன்னைக்கு உலகம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வாசனை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். உங்களை குறிச்சு ஒருத்தர் அவமானமா பேசுறவங்க முன்னாடி சாங்கா நிக்கணும். நான் அப்படி நடக்கல, உங்க செய்கையில காட்டணும், பேச்சுல காட்டக்கூடாது. என்னையெல்லாம் பேசாத பேச்சுகளா நீங்க கேட்டு பாரு. ஆகப்பட்டது பேசுனாய்ங்க. ஐயோ 1-2 பேசுனாய்ங்க. அப்படி பேசுனாய்ங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? பேசல, செயல்ல காமிச்சேன். இந்த பாஸ்ட் லவ் பண்ணல, இந்த பாஸ்ட் யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு எதை காமிச்சேன்? செயல்ல காமிச்சேன். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஆனமலையில கல்யாணம் பண்ணாம கன்னியாகுமரியில கல்யாணம் பண்ணது. ஏன்னா ஆமேன்னு வர மாட்டேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆனமலையிலயோ பொள்ளாச்சியோ கோயம்புத்தூர்லயோ கல்யாணம் பண்ணியிருந்தேன், நான் என்ன சொல்லுவாங்க? ஓ இந்த பிள்ளையத்தான் பாஸ்ட் என்ன செஞ்சிருக்கிறாரு, பார்த்துட்டு வந்திருக்காரு, லவ் பண்ணி இருக்கிறாரு, கரெக்டா என்ன செஞ்சுட்டாரு, பேசி கல்யாணம் பண்ணிட்டாரு. எதுக்கு வம்பு? சாட்சி. இந்த பாஸ்ட் இப்படித்தான், இவர் இப்படித்தான் பேசினவங்க மூஞ்சில சாணிய அவங்களே ஊத்திட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் எதுக்கும் பயப்படுறதில்ல, எதுக்கும் வெக்கப்படுறதும் இல்ல, பேசுற யோசிக்கவும் மாட்டேன். ஆமென்னு சொல்லுங்க. நான் இப்படித்தான் அப்படின்னு வாழ்ந்து காட்டுறாள். உங்க முன்னாடி, தேசத்துக்கு முன்னாடி, பட்டணத்துக்கு முன்னாடி, சபைக்கு முன்னாடி நல்ல சாட்சியுள்ள வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட வாசனை வீச வேண்டும். வீட்டுக்குள் பரிமள வாசனை இருக்க வேண்டும். வாசனை என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 2வது கர்த்தருக்கு அறிகிற அறிவின் வாசனை. 3வது கர்த்தருக்கு செய்கிற காரியம். 4வது கர்த்தருடைய மகன் பிள்ளை என்கிற அந்த வாசனை. 5வது கர்த்தருக்குள் சாட்சி உள்ள ஒரு ஜீவியம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு அதுதான் வாசனை உள்ள வீடு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சோத்ரு. கடைசியா நான் சொல்லி அதை முடிக்க போறேன். அதுல 7 விஷயம் இருக்கு. வேகமா நாங்க டக்கு டக்குன்னு வசனத்தை எடுத்தீங்கன்னா வேகமா நான் சொல்லி முடிக்க போகிறேன். சோத்ரு. வீடு விழுந்து போவதற்கான காரணம் என்ன? சோத்ரு. 7 வித ஆவி. சோத்ரு. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 43 இருந்து 45 வரைக்கும் வேகமா வாசிங்க பார்க்க. நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று அந்த பிசாசு நினைச்சு அங்கே அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாயும் இருக்கிறதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடா இருக்கும். அப்படியே இப்ப இருக்கிற இந்த எல்லா ஜனங்களுக்கு சந்ததிகளுக்கு நேரிடும் என்று கர்த்தர் அன்றைக்கு எழுதி வச்சுட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டு விழாம இருக்கணும்னா என்ன இருக்கணும்? 4 விஷயத்தை சொன்னேன். வீட்டுக்குள் ஜெபம், வீட்டுக்குள் தேவதூதன், வீட்டுக்குள் காணிக்கை, வார்த்தை, ஜெபம், அல்லேலூயா, அபிஷேகம், அழைப்பு எல்லாம் இருக்கணும். 4வது வீட்டுக்குள் பரிமளம். ஸ்தோத்திரம்.
அங்க சாட்சி இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஸ்தானம் இருக்கணும், சாட்சி இருக்கணும், சோத்திரம், தேவன் அறிகிற அறிவு வாசனை இருக்கணும். இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தா வீடு அசைக்காது. வீடு விழுந்து போவதற்கு அசைப்பதற்கு காரணம் என்ன? 7 வித ஆவி. சோத்திரம். வேகமா டக்கு டக்குன்னு நான் சொல்ற வசனங்களை எடுத்து வாசிங்கன்னா அல்லேலூயா வேகமாய் நம்ம பார்த்து விடுவோம். சோத்திரம். முதலாவது எரிச்சலின் ஆவி. சொல்லுங்க. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வேகமா வாசிங்க. என்னாகமம் 5:14 டக்குனு வாசிங்க. என்னாகமம் 5:14 என்னாகமம் 5:14 எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து. சோத்ரம். என்ன ஆவி வந்துச்சு? போதும். எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து. சோத்ரம். என்ன ஆவிங்க? வீட்டுக்குள்ள வரவிடக்கூடாத, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாத 7 ஆவியில முதல் ஆவி எரிச்சலின் ஆவி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அது யாருக்கும் இருக்கக்கூடாது, எவருக்கும் இருக்கக்கூடாது. சோத்ரம். என்ன ஆவி இருக்கக்கூடாது? எரிச்சலின் ஆவி. எரிச்சலின் ஆவினா என்ன? எரிச்சல் ஆவினா என்னதுங்க? எரிச்சல் என்னது? பிறர் ஏதாவது செஞ்சிட்டா அதை பிடிக்கலைன்னா எரிச்சல் வரும். நம்மை மீறி எவனாவது செஞ்சு ஏதாவது செஞ்சிட்டானா எரிச்சல் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லது பிறர் செஞ்சது என்னால செய்ய முடியல அப்படின்னா என்ன வரும்? எரிச்சல் வரும். எரிச்சலின் ஆவி. அல்லேலூயா. கணவனுக்கும் மனைவிக்கும் வரும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் வரும், பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கும் வரும், பேர பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் வரும். எரிச்சலின் ஆவி வரும். காயினுக்கும் ஆபேலுக்கும் எரிச்சலின் ஆவி இருந்தது. காயினுக்கு இருந்தது, ஆபேலுக்கு இல்ல. ஆபேல் மேல காயினுக்கு எரிச்சலின் ஆவி. ஏன் எரிச்சல் அவனுக்கு ஆபேலுக்கு காயினுக்கு வந்தது? சொல்லுங்க. காயினுக்கு ஏன் ஆபேல் மேல எரிச்சல் வந்தது? அவன் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறான், கர்த்தருக்கு நல்லா கொடுக்கிறான், அவன் செஞ்ச காரியங்களை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்தார். ஆனா காயின் கொடுத்ததை கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆசீர்வதிக்கல. சபைக்குள்ள எரிச்சலின் ஆவி, வீட்டுக்குள்ள எரிச்சலின் ஆவி. ஹலோ, ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். பொறாமை, எரிச்சலின் ஆவி. இன்னைக்கு அந்த எரிச்சலின் ஆவி மாறணும். குடும்பத்துக்குள் இருக்கக்கூடாது என்று ஆவியானவர் சொல்றார். குடும்பத்துக்குள்ள வருகிற எரிச்சல். சோத்திரம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. மனைவி கொஞ்சம் அதிகமா சம்பாதிச்சானா கணவனுக்கு கொஞ்சம் எரிச்சல் வரத்தான் செய்யும். மனைவி கொஞ்சம் நல்லா இருந்தான்னா புருஷனுக்கு கொஞ்சம் எரிச்சல் வரத்தான் செய்யும். புருஷன் கொஞ்சம் நல்லா இருந்தாருன்னா உடனே எரிச்சல் வரும். நாளைக்கு அவருக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி பாயசத்தை போட்டுறாங்க. ஏன்னா ஆமேன் வர மாட்டேன். அவருக்கு பாவம் தெரியாம பாயசத்தை குடிச்சிடுறாங்க. ஆமேன் வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. எரிச்சல். வார்த்தையில எரிச்சல், செயல்ல எரிச்சல். அவங்க செய்கிற காரியங்கள் எரிச்சலோடு செய்வாங்க. பேச்சு, போய் தொலை, போய் செஞ்சு தொலை. எரிச்சல் குடும்பத்தை எரிச்சிரும், நாசமாக்கிறோம். பிசாசு உள்ள புகுந்து முதல்ல பிசாசு வீட்டுக்குள்ள வந்துருவான், உட்கார்ந்துருவான். எங்க அவனுக்கு வசதியான இடம், எங்க அவனுக்கு சாதகமான இடம் என்று கண்டு அவன் அழகா உட்கார்ந்துருவான். அதான் வசனம் சொல்லுது, அசுத்தாவி வந்து வீட்டுக்குள் வந்து பார்த்து. அவன் சொல்லுங்க, அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருப்பதை கண்டு பிசாசு இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு எங்காவது நீ வச்சு இருந்தீனா அந்த இடத்துக்குள்ளாக பிசாசு வந்துருவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள ஒரு எரிச்சலின் ஆவி இருந்துச்சுன்னா பிசாசு உனக்குள்ளே வந்துருவான், தூண்டி விடுவான், ஏற்றி விடுவான். எரிச்சலின் ஆவி. கோபம் அதிகமா வந்துட்டே, அந்த வீட்டுல கோபம் அதிகமா இருந்துட்டே இருக்கும், சண்டை அதிகமா இருந்துட்டே இருக்கும், பார்வை வித்தியாசமா இருக்கும். எப்படா அவனை போட்டு தள்ளலாம், எப்படா அவனை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆவி. அல்லேலூயா. சீரியல பாத்தீங்கன்னா நிறைய எரிச்சல் ஆவி நமக்குள்ள வந்துடும். நான் சொல்றது எத்தனை பேர் ஆமேங்கிறீங்க? சீரியல பார்த்தா நிச்சயமாகவே எரிச்சலின் ஆவி வந்துடும். ஆமே. எல்லாம் மௌனமா இருப்பதை பார்த்தா நீங்கள் மௌன ராகம் பார்க்கிற மாதிரி தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எரிச்சலின் ஆவி. வேதத்துல யாருக்கெல்லாம் எரிச்சல் ஆவி இருந்தது? காயினுக்கு எரிச்சல் ஆவி இருந்தது. அப்புறம் யாருக்கு இருந்தது எரிச்சல்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிச்சல் இருந்தது.
என்ன எரிச்சல்? எகிப்துல ரொம்ப பாடுபட்டு இருந்தாங்க. கர்த்தர் அவர் விடுதலையாக்கி கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது கொஞ்சம் தண்ணி இல்ல, உடனே எரிச்சல். சாப்பாடு இல்ல, மன்னாவை கண்டு எரிச்சல். என்ன இம்புட்டோன்று இருக்கு, துருமுண்டு இருக்குது, இது என்ன, இது சாப்பாடு மன்னாவா, இது என்ன இது அப்படிங்கிற ஒரு எரிச்சல், முறுமுறுப்பு, கோபம். சோத்திரம். அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ள இந்த ஆவி இருக்க கூடாது. எல்லா கரங்க உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள இந்த ஆவி இருக்க கூடாதப்பா, வீட்டுக்குள்ள இந்த ஆவி இருக்க கூடாது. ஆமென். யோனாவின் மேல் இருந்தது, அது சவுல் மேல் இருந்தது. சவுல் மேல் அவனுக்கு ஒரு எரிச்சல் இருந்தது, தாவீது மேல எரிச்சல். ஆமென். அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் எரிச்சல் அவன் மேல, சவுல் மேல் அப்படிப்பட்ட ஒரு எரிச்சலின் ஆவி. கர்த்தர் இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போடுவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவர், என் குடும்பத்து மேல இருக்கிற எரிச்சல் ஆவிய போ, என் வீட்டுக்குள்ள இருக்கிற எரிச்சல் ஆவிய போ. சோத்திரம். இரண்டாவது, வேகமாசிங்க, எனக்கு பேசுறதுக்கு நிறைய நேரம் இல்ல. சோத்திரம். இரண்டாவது 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் 21 22 வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 22 21 22. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், போதனை செய்வது அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை வாயிலே கட்டளையிட்டார். போதும். ஒரு ஆவி சொல்லுது, ஒரு பிசாசு சொல்லுது, நான் போய் அவனுக்குள்ள பொய்யின் ஆவியா இருப்பேன் அப்படிங்குது. இப்ப யாரெல்லாம் பொய் பேசுறாங்களோ அவங்களுக்குள் யார் இருக்கிறா? பக்கத்துல பார்த்து பாருங்க, பொய்யின் ஆவி இருக்குதா, நல்ல ஆவி இருக்கான்னு பாருங்க. பொய்யா இருந்தா தூக்கி வேற போய் உட்காந்துக்குங்க, அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். ஹலோ, பிசாசு ஒரு ஆவி வந்து சொல்லுது, ஏசுகிட்ட ஏசப்பாட்டே சொல்லுது, நான் போய் அவன் வாய்க்குள்ள பொய்யின் ஆவியா நான் இருப்பேன், நான் அவனை பேச வைப்பேன், நான் அவனுக்கு போதிக்க வைப்பேன். ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் பொய் சொன்னாரு, அம்மாவே இல்லைங்களா? ஆபிரகாம் பொய் சொன்னாரா? ஆபிரகாம் பொய் சொன்னவங்களா ஆமென் கை ஊத்துங்க. ஆபிரகாம் பொய் சொல்லின்னு சொல்றவங்கள கை தூக்குங்க. பொய் சொல்லலையா? ஆபிரகாம் பொய் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. எகிப்துக்கு போகும்போது, இது என் மனைவி அல்ல, இது யாரு? சகோதரின்னு பொய் சொன்னான். ஆபிரகாம் பொய் சொல்லிட்டாரா? அவங்க மகன் ஈசாக்கு அதே மாதிரி பொய் சொல்றாரு, அதே மாதிரி பொய் சொல்றார். தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொல்றார். ஆபிரகாம் பொய் சொன்னாரு, அவங்க மகன் ஈசாக்கும் பொய் சொல்லிட்டார். ஈசாக்கோட மகன் யாரு? யாக்கோபு. சொல்லவே வேண்டாம், பொய்யினாவே முதல் காரணமே யாக்கோபுன்னு சொல்லிடுவோம். ஆமீன் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. யாக்கோபு பொய் சொன்னார். அல்லேலூயா. இப்படி சந்ததி சந்ததியாய் அடுத்ததாக பொய்யினாவி. வாய திறந்தா பொய் தான், மெய் என்பதே நமக்கு கிடையாது, பொய் தான். சோத்திரம். அதுக்கு ஆண்டவர் இப்படி அழகா ஒரு வசனத்தை சொல்றார். அவங்க தாயின் வயிற்றில் உருவாவதிலிருந்து அவங்க எப்படிதான் பொய்யத்தான் பேசுறாங்களா. வாசிங்க சங்கீதம் 58 சங்கீதம் 3 வசனத்தை வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. சங்கீதம் 58:3. துன்மார்க்க கற்பத்தில் உட்பவத்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி. அப்ப நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னா, நம்ம பொய் சொல்றோம் அப்படின்னா, எங்கிருந்து நமக்கு பொய் வந்திருக்கு சொல்லுங்க? எங்கிருந்து வந்திருக்கு? தாயிட்டிருந்து நம்மகிட்ட வந்திருக்கு. இப்ப இந்த தாயிட்டிருந்து இன்னொரு தாயிட்ட என்ன செய்ய போகுது? பொய்ய நிறுத்திட்டீங்கன்னா உங்களோட பொய் நின்றோம். நீங்க பொய்ய கடைபிடிச்சீங்க அப்படின்னா சந்ததியா என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பொய் போகும். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பொய்யை எப்படி பரப்புறாங்க தெரியுமா? அழகா ஆண்டவர் வசனம் எல்லாம் வச்சிருக்கிறார். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 14:5.
பொய் சாட்சிக்காரனும் பொய்களை ஊதுகிறான். உன் காதை கொஞ்சம் கொடு, கொஞ்சம் காதை கொஞ்சம் கொடுன்னு சொல்றான் பாருங்க. அந்த காதை கொடுத்து மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா அது பொய்ன்னு அர்த்தம். உண்மையா இருக்கிற எல்லாத்தையும் பின்னாடி சொல்லணும். அக்கா கொஞ்சம் பின்னாடி வரியா, அந்த மட்டை இருக்கக்கும் பக்கத்தாடி வா, ஒன்னு சொல்லணும் உங்ககிட்ட. யாரும் இல்லாத நேரத்துல வா, தனியா வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பன்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட ஏதோ பொய்ய ஊத வர்றான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஏதாவது சொல்றியா, சர்ச்சு முன்னாடி பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து நின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த வாயிலிருந்து ஒண்ணும் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை பொய்ய ஊதுவாங்களாம். நீ அப்படியாக்கா, பொய்ய எவ்வளவு அப்படியே உன்னிப்பா கேக்குறாங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா இவங்க அப்படி பொய்க்கு ஏன் நீ இவ்வளவு டெஃபினேஷன், இவ்வளவு ஏன் நீ அப்படி என்ன நீ ஆச்சரியமா பாக்குற? அவளே சொல்ற ரீல் சுத்துறா, அவளே சொல்றா, பயங்கர கதை விடுறா. நாங்க படிக்கும் போது என்ன தெரியுமா, நாங்க படிக்கிற காலத்துல, ஸ்கூல் படிக்கிற காலத்துல நாங்க எப்படி கத்துட்டோம் தெரியுமா? எவனாவது சொன்னான்னா இங்க பின்னாடி சுத்துவோம். டேய் மாப்பிள நல்லா சுத்துறான்டா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? ஹலோ, டே மாப்பிள்ள அவனுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருக்குடா, அதனால தான் அவன் இப்படி சுத்து சொல்றான்டா அப்படின்னு அன்னைக்கு நாங்க கத்துட்டு வந்த வகை. எதையும் நாங்க நம்பாத ஆளுங்க. இன்னைக்கு அல்லேலூயா, ஒரு அக்கா மட்டைக்கு பின்னாடி நின்று 2 பேர் பேசுறாங்க. இன்னொரு அக்கா அடுப்புக்குள்ள போய் நின்று 2 பேர் அக்கா, ஒரு அக்கா பெரிய அடுப்பு, இன்னொரு அக்கா சின்ன அடுப்பு. ஆமா, 2 அக்கா நின்று வேந்துட்டு இருக்கு. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அக்கா பாத்ரூம் வாசல்ல இருந்து வெளியவே வர மாட்டேங்குது. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொரு அக்காக்கு அடைச்சிட்டு இருக்குது, போலான்னு பார்த்தா அங்க 2 அக்கா வாசலே நின்று பேசிட்டே இருக்கும். பொய். என்னது பொய்? பொய்ய ஊதுறாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தரை பாஸ் பண்ணி விடுறாங்களாம். அது இன்னொருத்துக்கு பொய்ய பரப்புறாங்களாம். இந்த பொய்யின் ஆவி வீட்டை விழப்பண்ணும், வாழ்க்கையை விழப்பண்ணும், வீட்டுல அடி விழப்பண்ணும், சாய்ந்து போக பண்ணும், அழிவை நோக்கி வரும். சோத்திரம். பொய் வேண்டாம். அதே நீதிமொழி 21:6 வாசிங்க வேகமா. சோத்திரம். 21:6. பொய்யின் ஆவியினால் என்ன சம்பாதிக்கிறாங்க? பொருளை சம்பாதிப்பது. சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். ஹலோ 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 ஹலோ, கவனிக்கிறீங்களா? நான் சொல்ற வார்த்தை கவனிக்கிறீங்களா? பொய்யின் ஆவினால் எதை சம்பாதிக்கிறாங்களா? ஒருத்தன் பொய் சொல்றான்னா எதையோ ஒன்ன சம்பாதிப்பதற்கு, அபகரிப்பதற்கு பொய் பேசுறான். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வேலைக்கு போற இடத்துல பொய் சொல்லி நீங்க சம்பாதிக்கணும் அவசியம் இல்ல. உண்மையை பேச. அவன் 100 ரூபாய் 200 ரூபாய் கட் பண்ணாலும் பரவாயில்ல, வேலையில வருமானம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, உண்மையை பேச. பொய் பேசாத. நீ பொய்யினால சம்பாதிச்சினா எதை தேடுகிற? சாவை தேடுகிற சுவாசம் போல் இருக்கும். மூச்சு விட முடியாது, அடைச்சுக்கும் மூச்செல்லாம். ஹலோ, பாஸ்டர்ட்ட பொய், பாஸ்டர்மாட்ட பொய், விசுவாசிகிட்ட பொய், வேலை செய்யற இடத்துல பொய், வீட்டுல பொய், எல்லாத்துக்கும் பொய் 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 பொய். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பொய்யின் ஆவி வீட்டை கவிழ்த்து போடும். பொய்யின் ஆவி வீட்டை விழப்பண்ணும். இந்த பொய்யின் ஆவி வாய்க்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா நான் அதை சொல்லி, ஆமா, இந்த பொய்யின் ஆவி என்ன பண்ணு தெரியுமா? சோத்திரம். வெளிப்படுத்தல் 22 15 வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரனும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரனும் பொய்யை விரும்புகிறவர்கள், ஆமா, அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே நரகத்தில் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க எங்க இருப்பாங்க? நரகத்துல, அக்னி கந்தம் எரிகிற நரகத்துல தள்ளப்படுவார்கள். பொய் பேசினா நீ பரலோகம் போக முடியாது.
போய் பேசினீனா நீ அல்லேலூயா நரகம் போவ. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விசுவாசி எங்கிட்ட இப்படி ஒரு காரியம் சொன்னாங்க. அவங்க நம்ம விசுவாசி இல்ல, அவங்க வேற ஒரு விசுவாசி, வெளியூர். அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பூச்செடி வச்சிருந்தாங்களாம். அப்போ 5-6 பிள்ளைகள் அந்த பூச்செடி அந்த பூ பறிச்சாங்களாம். அந்த 5-6 பிள்ளைகளில் நம்ம சபை பிள்ளையும் ஒண்ணு அங்க இருக்கு. அவங்க அங்க இருந்து சத்தம் போறாங்க, டேய் யாரா பூ பறிக்க, ஓடுறான் புடுறா புடுறான்னு சொன்ன உடனே எல்லாம் ஓடி போயிட்டாங்களாம். இந்த ஒரு புள்ள மட்டும் நின்னுச்சான். அப்ப அவங்க கேட்டாங்களாம், எப்ப எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீ மட்டும் நிக்கிறையே, பூ பறிச்சியா? ஆமா நான் பூ பறிச்சேன். எனக்கு ஒண்ணு பொறிச்சா, அவங்க நிறைய பொறிச்சாங்க, எனக்கு ஒண்ணுதான் பொறிச்சேன் அப்படின்னு ஒரு பூ எடுத்து சொல்லிச்சான். எங்க பாச சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எங்க போனாலும் உண்மை பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க. தான் நான் ஓடல, இங்கேயே நின்ன. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கறதுக்கு ரெடி, நீ என்ன வேணா பண்ணுங்க, ஆனா நான் எனக்கு ஒரு பூ தான் பொறிச்சேன், அவங்க தான் நிறைய பூ பொறிச்சாங்க. நான் ஓடணும்னு எனக்கு எங்க பாச கத்து கொடுக்கலையா, சின்ன பிள்ளைங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைக்கு நீங்க இவ்வளவு தூரம் உங்க பிரசங்கம் உள்ள போகுது அப்படின்னா மெய்யாகவே இந்த சபை நல்ல சபை. அல்லேலூயா. ஒரு உண்மையை ஒரு சின்ன பிள்ளை கத்துக்குது அப்படின்னா சோத்திரம், அதன் நிமித்தம் தேசம் சாட்சி சொல்லும். அல்லேலூயா. ஆமா, உங்களை குறிச்சு ஊரே சாட்சி சொல்லும். ஒரு உண்மையை பேச பழகுங்க. குடும்பத்தில பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லி கொடுங்க, உண்மையின் வழியில நடத்துங்க. அல்லேலூயா. 3வது ஒரு ஆவி, வேகமா வாசிப்போம். ஆமீன். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 19:14 வாசிக்கலாம். 19:14 வேகமா வாசிங்க. கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆமென். 3வது தாறுமாறின் ஆவி. என்ன ஆவிங்க? குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஆவி. என்ன ஆவி? குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஆமே, தாறுமாறுகளை உண்டாக்குறது, சரியா செயல்பட விடாம குழப்பத்தை உண்டாக்குறது. சோத்து, இது ஒரு குழப்பத்தை உண்டாக்குற ஆவி. எதை செஞ்சாலும் குழப்பத்தை உண்டாக்கிடுவா. ஏதோ ஒண்ணு செய்யணும் பிளான் பண்ணா குழப்பத்தை உண்டாக்கிடுவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குழப்பத்தை செயல்படாம செய்யப்பட விடாம குழப்பத்தை உண்டாக்குற ஒரு ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்படி சொல்ல போறேன்னு வச்சுக்கோங்க, சபையில சொல்றேன், அடுத்த மாசம் ஈஸ்டர் வருது, நம்ம அன்னைக்கு விசேஷித்த ஒரு விருந்து போடுவோம், செய்வோம், எல்லாரும் நம்ம என்ன செய்வோம், கத்தரிக்காய் கொடுப்போம் அப்படின்னு என்ன செய்கிறேன், அல்லேலூயா செய்வோம், நம்ம எல்லாம் உற்சாகமா செய்வோம்னு சொல்லிட்டு நான் ஆமேன் போட்டு நாத்துமா சொல்லிட்டு போயிடுறோம். வெளியே போன இடத்துல கஞ்சி குடிக்கிற நேரத்துல 2 அக்கா சொல்லுவாங்க, இருக்கிற பொழப்புக்கு வேலை வளப்புக்கு இல்லாததுக்கு ஈஸ்டுக்கு சாப்பாடு போடுறாங்களாம். திருவுந்துக்கு சாப்பாடு போடுறது பத்தாம இன்னைக்கு ஒரு ஈஸ்டுக்கு வர போடுறாங்க. எதுக்கு நம்ம செய்ய வேண்டாக்கா? நம்ம என்ன இங்கிட்ட இல்ல வருமா? உங்ககிட்ட இருக்கா? எங்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்கா? இருந்தா நீ கொடு. உனக்கு என்ன? நீ சம்பாதிக்கிற, உள்ள சம்பாதிக்குது, நீ நல்லா சேர்த்து வச்சிருக்கிற, உனக்கு என்ன? கொடுக்கிறாளையும் கொடுக்க விடாது, செய்யற காரியத்தையும் தடுக்கிற தாறுமாற குழப்பத்தை உண்டாக்குறார். சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இதை ஒரு உதாரணம், நீங்க செய்யறீங்கன்னு சொல்றக்கா சொல்லல, உதாரணத்துக்கு சொல்றேன். குழப்பத்தை, ஒரு காரியத்தை குழப்பி விடுகிற, செயல்பட விடாமல் தடுக்கிற ஒரு ஆவி. சோத்திரம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 14:2 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:2. ஆமே, நீதிமொழிகள் 14:2. சோத்திரம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அலட்சியம் பண்றது, தடுக்கிறது, செயல்பட விடாம ஆக்கிறது. 4வது கனநித்திரையின் ஆவி. சொல்லுங்க, என்ன ஆவி? என்ன ஆவி? ஏசாயா 29 அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. ஆமா, கனநித்திரையின் ஆவி, தூக்கத்தின் ஆவி. வாசிங்க. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வர பண்ணி. போதும். சோத்திரம். என்ன ஆவி? கனநித்திரையின் ஆவி, தூக்கத்தின் ஆவி, மயக்கத்தின் ஆவி. தூக்கம் தேவை, ஆனா மயக்கமான தூக்கம் வேண்டாம்.
வீட்டுக்குள்ள நம்ம வீட்டை விழ பண்ணுகிறது எது தெரியுமா? தூக்கம். நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை தடுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? தூக்கம். தூக்கம்னா தூங்குங்க. ஆனா போத மயக்கமா தூங்காதீங்க. வீடு விழுந்துரும், வீடு அழிஞ்சு போயிடும், வீடு ஆசீர்வாதம் பெறா. சும்மா தூங்குறது, சும்மா படுத்துட்டே இருப்பது, பெட்ரூமுக்குள்ளேயே வாழ்றது, பெட்ரூமுக்குள்ளேயே இருக்கிறது. தூக்கத்தின் ஆவி. தலகாணி கண்டா சாஞ்சிடணும், பெட்ட செஞ்சா சாஞ்சிடணும், ஒரு சாய்வான சேர கண்டா அதை சாஞ்சு அப்படியே தூங்கிடணும், சொகுசான சுகமான இடம் கண்டா அப்படியே படுத்துறது. ஹலோ, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு சங்கடம், ஆனா தூங்க சொல்லுங்க. 7 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம். ஹலோ, ஒரே டயர்டா இருக்குது, 4 புரோட்டா வாங்கிட்டு வந்துருவான், நான் கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்கு. புரோட்டா ஆவிகள். தூக்கம் புரோட்டாவை கொண்டு வந்து நிரப்புது. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டுல சோறு செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் வந்து உனக்கு டயர்டு உண்டாக்குதுன்னா நீ ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. டயர்டு உண்டாக்க நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, அப்பப்ப கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம், மயக்கத்தின் தூங்கணும். மயக்க தூக்கம் வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்படி ஒரு தூக்கம் தூங்க வாங்கி பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. வெளியில வேலை செய்யறதுக்கு சங்கட்டம், வெளியில போய் உழைக்கிறதுக்கு சங்கடம். பேனுக்கிலேயே சேர போட்டு டிவி ரிமோட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டா போதும், அப்படியே சேரும் வேண்டாம், அப்படியே பாயம் வேண்டாம், அப்படியே கமாந்து படுத்த வேண்டியதான். துணி மடிக்காம கிடக்கும், சோறு சட்டி கழுவாம கிடக்கும். ஹலோ, துவைக்காம துணி நாரிட்டு கிடக்கும். வீட்டை கூட்டாம அங்கங்க வெங்காயத்தோடு, பூண்டு தோடு, அந்த தோடு, இந்த தோடு, அந்த குப்பை, இந்த குப்பை. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னா, செருப்புக்கள் வீட்டுக்கு போனோன்னா, கால் 2 மிதிச்சு எடுத்து பாருங்க, எத்தனை அழுக்கு வருது பாருங்க. நான் சொல்றது பொய்னா இன்னைக்கு போய் நீ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, பாஸ்டர் சொன்னது உண்மைதான் பாஸ்டர், கரெக்டா தான் பாஸ்டர், நாளை தான் நல்லா மாப் போடுறேன் பாஸ்டர். ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பாஸ்டர் ரொம்ப மோசமான பாஸ்டர். வீட்டுக்குள்ள வந்தோன்னா காலை எடுத்து வச்ச உடனே நான் நல்லா தேய்ச்சி பார்ப்பேன், நல்ல வெள்ளை சட்டையை நல்லா அயன் பண்ணி போட்டு வருவேன். நானும் தெரியாம வந்து நல்லா சாஞ்சு உட்காந்து நீட்ட நல்லா முதுகு வேற வலிக்கும் பாரு, நல்லா உட்காந்துட்டு வருவேன். வீட்டுல வந்து மனைவி வந்தோன்னு முதல்ல ஆத்தான் பார்ப்பாங்க, திரும்புங்க. இந்த சட்டை என்னத்துக்காரு? நான் சொன்னேன், எங்க விசுவாசி கொடுத்த ஆசீர்வாதம். விசுவாசி கொடுத்த ஆசீர்வாதம். மயக்கம், கனநெற்றின் ஆவி. ஒரு சேர துடைக்க வழியில், சேர துடைக்க முடியல. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன வேலைன்னு கேட்க. ஹலோ, நம்ம தூங்கும் போதுதான் யார் வருவா தெரியுமா? மத்தேயு 13 அதிகாரம் சொல்லுது, நம்ம தூங்கும் போதுதான் யார் வரா. நான் சொல்றது நார்மலா தூங்குற, இரவு நேரத்தை தூங்குற தூக்கத்தை சொல்லல. மயக்க தூக்கம், வேலையற்ற தூக்கம், போதை தூக்கம், சோம்பேறி தூக்கம். அது என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் தான் பிசாசு உள்ள வருவான். பிசாசு உள்ள வந்து செய்ய வேண்டியதெல்லாம் விதைச்சிட்டு, கலைகளை விதைச்சிட்டு போயிடுவான். ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச சில விசுவாசி இங்க இருக்கிறீங்க, வீட்டை அவ்வளவு சூப்பரா வச்சிருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வீட்டை அப்பப்ப துடைக்கிறது, கிளீன் பண்றது என்ன, சரி பண்ணுவதில்லை. வீட்டுல 2 பேர் 3 பேர் இருந்தாலும் வீட்டை யாரும் புலகருக்கு இல்லாவிட்டோம் அந்த வீட்டை பாருங்க, நீட்டா இருக்கும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்க நீட்டா வச்சிருக்கிறாங்க, சொந்த வீட்டுல இருக்கிறவங்க இதுக்கு மேல எப்படி பேசுறதுன்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டை கொஞ்சம் இன்னைக்கு போய் நல்லா கொஞ்சம் பாருங்க. நல்ல நல்ல வீடா இருந்தா வீடு நீட்டா இருக்கும், பிசாசு உள்ள வராது, சத்துரு உள்ள வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இருக்கிற வீடா, ஆண்டவர் இருக்கிற வீடா இருக்கணும். பிசாசு வந்து பார்த்துட்டு இந்த வீட்டுல தங்கலாம் அப்படிங்கிற நிலை வரக்கூடாது. பிசாசு கண்டா ஓடணும். அப்படிப்பட்ட வீடாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ டைம் ஆகுது, நேரம் சீக்கிரம் சொல்லிடுவோம். ஓசியா 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. 5வது சொல்றேன், எனக்கு இந்த நித்திரையில நிறைய வருது. சிம்சோன் தூங்குனாலதான் அபிஷேகம் போச்சு. ஆமென் அல்லேலூயா. ஜனங்கள் தூங்குனதுனாலதான் பிசாசு உள்ள வந்து கலையை விதைச்சான். சீசர்கள் தூக்க மயக்கத்தினாலதான் இயேசுவை கூட அல்லேலூயா மறுதலிச்சாங்க. சோத்திரம்.
அந்த தூக்கம் வேண்டாம். சோத்திரம். 5வது சொல்றேன், ஓசியா 4:12 வாசிங்க. என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று, அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிதலாமல் சோரமார்க்கமாய் போனார்கள். இது என்ன ஆவி? 5வது என்ன ஆவி? வேசித்தன ஆவி. தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, உலகத்துக்கும் பிசாசுக்கும் மற்றவங்க சொல்றது கீழ்ப்படிவாங்க. இது ஒரு வேசித்தன ஆவி. அந்த ஆவி என்ன செய்யுதுன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஹல்லேலூயா பண்ணுகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்கிறது இந்த வேசித்தன ஆவி. ஆமென். இந்த பொல்லாத ஆவி அவர்களை அப்படி செயல்பட வைக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேசித்தன ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவாராக. உங்க வேசித்தன ஆவி தேவனுக்கு கீழ்ப்படி விடாது, பரிசுத்தம் கீழ்ப்படி விடாது, வசனத்துக்கு கீழ்ப்படி விடாது. இது கீழ்ப்படிய விடாத சில ஆவிகள். அல்லேலூயா சொல்லுங்க. மார்க் 9:17-18 ஊமையான ஆவி. எல்லாம் சொல்லுங்க. என்ன ஆவி? ஊமையான ஆவி. இந்த ஊமை ஆவி வந்துச்சுன்னா காதும் கேட்காது. சிலருக்கு இந்த ஆவி இருக்கு. சோத்திரம். நல்லதை கேட்கறதுக்கு காது இருக்காது, நல்லதை பேசுறதுக்கு வாய் இருக்கு, உம்முனே இருக்கு. உம்முன்னு இருக்கிற ஆவி ஊமையான ஆவி. சோத்திரம். இது வீட்டை விலப்பண்ணும். சோத்திரம். நல்லா பேசுறத கூட நம்பியில, ஊமையா இருக்கிறாள் நம்பவே கூடாது. பக்கத்துல பார்த்துக்க, நீ ஊமையா இருக்கிறியா, பேசுற ஆளான்னு கேளு. நீ ஊமையான ஆளா, பேசுற ஆளான்னு கேளுங்க. ஹலோ, பேசுற ஆளை கூட என்ன செய்யலாம்? நம்பிடலாம். ஊமையா இருக்கிற ஆளை நம்ப கூட. உலகத்துல ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, நான் சொல்லல, ஐயோ பா சொல்லிட்டாரா அப்படி அப்படின்னு ஒரு குண்டை போட்டுறாதீங்க. ஆமென். அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. ஊமையான ஆவி. கர்த்தர் அந்த ஆவியை விரட்டுகிறார். இயேசுவின் நாமத்தில் சுகமாக்குறார். சபைக்கு வந்தா ஊமையா இருக்கும், பிரசங்க நேரத்துல ஊமையா இருக்கும், ஆராதனை நேரத்துல ஊமையா இருக்கும், வீட்டுக்கு போனா ஊமையா இருக்கும். ஹலோ, சரியா காது கேட்காது, என்ன சொன்னாலும் காது கேட்காது. காது கேட்காத ஆவி ஊமையான ஆவி. பேச முடியலன்னா காது அடைச்சுக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் பேச முடியாதுன்னா அவனுக்கு காது அடைச்சிடும். ஆமென். ஒருத்தன் பேச முடியாதுன்னா அவனுக்கு காதும் கேட்காது. ஒருத்தன் காது கேட்காதுன்னா அவன் பேச முடியாது. ஊமையான ஆவி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஊமையான வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த வீடு அல்லேலூயா அவன் விழுந்து போகும், அழிந்து போகும். வேண்டாம். சோத்திரம். யோபு 7:11 சொல்லுது, அடங்காத ஆவி. என்ன ஆவிங்க? வாய அடக்காத ஆவி. எல்லாரும் எழும்பி நிற்போம். சோத்திரம். இந்த வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபிக்க போறோம். ஆமென். இப்படிப்பட்ட ஆவிகளை நம்ம விரட்டணும். இப்படிப்பட்ட ஆவி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. யோபு 7:11 எல்லாம் எழும்பி நிற்போம். இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். 7வது ஒரு ஆவி. என்ன ஆவி? ஆமென். அது அடங்காத ஆவி. வாசிங்க 7:11. ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியில் வேதனையினால் பேசி என் ஆத்துமாவில் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். இது என்ன ஆவிங்க? என்ன ஆவி? அடங்காத ஆவி. வாயை வச்சு அடக்கிறது இல்ல, வாயை சரியா பயன்படுத்துறது இல்ல, வாயை வச்சு அளப்புறது, கசப்ப பேசுறது, வேதனை உண்டாக மாதிரி பேசுறது, வேதனை உண்டாக்குற ஆவி. அடங்காத வாயை அடக்கினாவே சிலருக்கு நன்மை நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும், விடுதலை நடக்கும். ஆமென். என் வாயை பரிசுத்தப்படுத்தும். இப்படிப்பட்ட ஆவி வேண்டாம். இப்படிப்பட்ட ஆவியிலிருந்து விடுதலை தாங்க. எல்லாரும் ஜெபம் வாயை திறந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னைக்கு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, வீட்டை விலப்பண்ணுகிற ஆவிகள் 7 ஆவிகளை குறித்து பேசணும். இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை ஆசீர்வதி.